போரை நடத்துவது ட்ரம்பு, வெற்றி பெற்றால் ட்ரம்பு, தோல்வி அடைந்தால் ட்ரம்பு, முயற்சிகள் எடுக்கிறது ட்ரம்பு, எச்சரிக்கை விடுவது ட்ரம்பு. ஆக இந்த போரே ட்ரம்பு 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 தான். டாலரின் கையிருப்பே உலகத்தின் செல்வந்தர்கள் பண முதலைகள் ஒரு அளவீட்டாக டாலர் மாறி போனது. ஒரு வேட்டை மிருகமாக நாயாக கொண்டு உருவாக்கப்பட்டு வைக்க ஒரே நாடுதான் இஸ்ரேல். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இப்போதல்ல, கடந்த 2017 இந்த பிரச்சனையின் மூலாதாரமாக மாறியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கடைசி அத்தியாயம். இதற்கு மேல் இனி அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் வாழ்க்கையில் வரவே முடியாது. மக்கள் வாழுகிற நிலைகளையே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாலங்கள், ஆஸ்பத்திரிகள், ஏவுகணை தளங்கள் இப்படியே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்குதலுக்கு சமநிலையில் ஈரான் தாக்கிவிடுகிறது. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்காதா? நம்ம எதுவும் ஈரானை சாதாரண நினைச்சோம், இன்னைக்கு இவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு ஒன்று அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு? ட்ரம்ப் இப்பொழுது குழம்பி போய் கிடக்கிறார். குழப்பம் என்றால் அவர் உளவியல் ரீதியாகவும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் தனது மனோதிடனில் பெரும் நம்பிக்கையின்மையை இழந்து போகிறார். அமெரிக்கர்களின் சொத்து, அமெரிக்காவுடைய தேசத்தின் சொத்து. ட்ரம்ப் இதன் மூலமாக பெரும் லாபத்தை சம்பாதித்திருக்கிறார். அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு வரலாறாகத்தான் முடிய போகிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபின் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் போர்ல இப்போ சமீபத்தில் ஈரானுக்கு சொந்தமான அணுசக்தி நிலையத்தின் மேலே அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதற்கு பழிவாங்கிற விதமாக அமெரிக்காவுக்கு சொந்தமான ஸ்பேஸ் வளைகுடா நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் அடிச்சிருக்காங்க. இதில் 2 அமெரிக்க வீரர்கள் இறந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க. இது ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு ஒரு சம்மட்டடியாக இருக்கும் சார் இந்த ஒரு இழப்பு? ஆக்சுவலி இந்த போருக்கும் ட்ரம்பு மட்டும்தான். போரை நடத்துவது ட்ரம்பு, வெற்றி பெற்றால் ட்ரம்பு, தோல்வி அடைந்தால் ட்ரம்பு, முயற்சிகள் எடுக்கிறது ட்ரம்பு, எச்சரிக்கை விடுவது ட்ரம்பு. ஆக இந்த போரே ட்ரம்பு 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 தான். அதில் ட்ரம்பை பற்றி முதல்ல பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ட்ரம்பு இப்போது 80 வயதை அடைந்து விட்டார். அண்மையில் அவருடைய நெருங்கிய நண்பர் லின்சே கிரஹாம் மர்ம மரணம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபையிலும், அமெரிக்காவில் இருக்கும் காங்கிரஸ், அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்சியல் பிரதிநிதித்துவ சபை எல்லாமே டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்கருத்து வருகிறது. தற்போது நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய கொஃபின் ஃபாக்ஸ் அதிகமாக கொண்டு சேர்ந்தால் ட்ரம்புக்கு எதிரான நடவடிக்கைகள் அங்கு நடக்கப் போகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தானியாஹு 2 பேருமே தேர்தலை சந்திக்கிறார்கள். அக்டோபரில் இங்கே நெசட்ஸ் கலைக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலில். அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய வலிமை, அவரை இம்பீச்மெண்ட் செய்யக்கூடிய நடவடிக்கை நவம்பர் மாத தேர்தலில் 50 ஸ்டேட்ஸில் இடைக்கால மாகாண தேர்தல்களில் ட்ரம்புக்கு ஒரு பெரிய விஷயம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த அளவிற்கு ஈரானின் மீது அவர் கோப பார்வை ஏன்? மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவகாரம். நீங்கள் கேட்ட கேள்வியில் ட்ரம்பை நாம் இதில் ஏன் சொல்கிறோம் என்றால், அந்த பகுதியில் இப்போ போரை பற்றி சொல்லலை, அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு போரை பற்றி சொல்கிறேன். 1930 காலகட்டங்களில் சவுதி அரேபியா என்ற ஒரு தேசம் ஒட்டகத்தை மேய்ப்பாளர்களாகவும் கடல் வணிகம் செய்பவர்களாகவும் தான் அவர்கள் இருந்தார்கள். நல்ல கவனி. அந்த காலகட்டத்தில் தான் 35ற்கு மேற்பட்ட எண்ணெய் வயல்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. 1906களில் ஈரானில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது பிரித்தானிய ஆட்சிக்காரர்களால். அதற்கு பிறகு சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், துபாய் எல்லா நாடுகளும், பஹ்ரைன் எல்லாமே செழிப்பாயிற்று. இந்த காலகட்டத்தை நன்கு உணர்ந்த அமெரிக்க நிர்வாகம் 1970களில் பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கொண்டு வர்றாங்க. 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பெட்ரோல் விற்றாலும் அமெரிக்க டாலர்களில் தான் த டிரான்சாக்ஷன் த்ரூ யூஎஸ் டாலர், அதாவது பரிவர்த்தனைகள் அனைத்தும் அமெரிக்க டாலர் தான். அப்போ பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில்
அமெரிக்க டாலர்களுடைய தேவைகள் அதிகரித்து வருகின்ற நேரத்தில் அமெரிக்கா டாலருக்கான மதிப்பீடு அதற்கு பிறகு உலக அளவில் டாலரின் கையிருப்பே உலகத்தின் செல்வந்தர்கள் பண முதலைகள் ஒரு அளவீட்டாக டாலர் மாறிப்போனது. இப்படிப்பட்ட அந்த அரபு யுகத்தில் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ், ஒரு வேட்டை மிருகமாக நாயாக கொண்டு உருவாக்கப்பட்டு வைக்க ஒரே நாடுதான் இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் நாடு அமெரிக்காவால் செதுக்கப்பட்டு பால்பர் ஆண்டர்சன் மூலமாகவும் 1948 அங்கே கொண்டு வைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த போர் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பால் நடத்தப்படுகிறது. அதற்கு முன்பு அவருடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த போர் இன்னைக்கு மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், கத்தர், இப்படி எல்லா பகுதிகளையும், ஈராக், சிரியா, ஓமன், எல்லா பகுதிகளையும் ஆட்கொண்டு ஒரு கேன்சர் மாதிரி பரவி போச்சு. 2017 யூதர்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் இல்லை ஒரே பிரச்சனை ஜெருசலேம். அங்கே அல் அக்ஸா மசூதி இருக்கிறது. அதைத்தான் பாவ மன்னிப்பு சுவர் என்று சொல்கிற யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்மைதான், உங்களுக்கு தெரியும். அதனை ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு வந்தது டொனால்ட் ட்ரம்ப். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இப்போதல்ல, கடந்த 2017 இந்த பிரச்சனையின் மூலாதாரமாக மாறியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கடைசி அத்தியாயம். இதற்கு மேல் இனி அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் வாழ்க்கையில் வரவே முடியாது. ஒரு 2 தடவைக்கு மேலே வர முடியாது. அப்படி என்றால் அமெரிக்க பிரசிடெண்டாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதன் மூலம் தன் மரணத்திற்கு முன்பு ஒரு செய்தியை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதன் மூலம் ஈரானை காலி செய்த மாபெரும் மக்கள் தலைவன், அமெரிக்க தலைவன் எப்போதும் தோல்வியடைய போவதில்லை என்று கடுமையான முயற்சி அவர் செய்கிறார். ஈரான் அவர்களுக்கு சமநிலையில் மல்லுக்கட்டி நிற்பதும் இப்பொழுது உள்ள சிக்கல்கள் அனைத்துக்கும் காரணம் ட்ரம்ப் தான். ஆக இந்த போரே ட்ரம்ப் தான் நடத்துகிறார், அமெரிக்கா நடத்தவில்லை. ட்ரம்ப் தான். ஆனால் இந்த ட்ரம்ப் தன்னோட போர் யுத்திக்காக பல வளைகுடா நாடுகளை காவு கொடுக்குறாரு என்ற ஒரு கேள்வி வருதுங்க சார். ஏன்னா அரசை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா வளைகுடா நாடுகள் ஈரான் பக்கம் நிற்காம இல்லை அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பலசாய்ந்த நாடு, எங்களுக்கு அதிகம் பொருளாதாரம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈரானுக்கு அகெயின்ஸ்டா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா வளைகுடா நாடுகள் ஜோர்டானா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், துபாய், எல்லா நாடுகளும் அவங்க பக்கம் நின்னாங்க. ஆனால் இப்போ தாறுமாற அடி வாங்குறாங்க. அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு சிறிய மாற்றம், அமெரிக்காவால் இவர்கள் பொருளாதார நன்மை அடையவில்லை, இவர்களால் தான் அவர்கள் பொருளாதார நன்மை அடைகிறார்கள். உதாரணத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதலாவதாக அவர்கள் வந்த நாடு எது? கத்தருக்கு 4000 கோடி விமானத்தை பெற்றார். சவுதி அரேபியாவுக்கு வந்தார். UAEக்கும் அவர் பெற்ற நன்கொடை அமெரிக்காவின் மூலதனம் மட்டும் 350 லட்சம் கோடி, 3.5 ட்ரில்லியன். அரபு நாடுகள் செலவழிக்கிற ஊத்துகளாக வரக்கூடிய இந்த எண்ணெய் அனைத்து பொருட்களுமே அமெரிக்காவிற்கு தான் போகிறது. ஆகவே தான் அந்த பிராந்தியம் முழுவதுமே அமெரிக்காவின் கண்ட்ரோலில் இருக்குது, இன்க்ளூடிங் இஸ்ரேல் வரைக்கும். இப்போது 47 வருஷமாக 1979 தடை செய்யப்பட்ட ஈரான் தனித்துவமாக நின்று இன்றைக்கு அமெரிக்கா நேற்று முன்தினமெல்லாம் கடுமையான தாக்குதல். அந்த தாக்குதலில் ஈரானில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அது எவ்வளவுங்கிற அளவீட்டை ஈரானும் சொல்லவில்லை, உலகமும் சொல்லவில்லை. ஆனால் ஈரானுடைய பாலங்கள், ஈரானுடைய கட்டமைப்புகள், ஈரானுடைய கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள், அணு ஆயுதங்கள் என்றால் அணு ஆயுதங்கள் மூலமாக உற்பத்தி செய்கிற மின்தளங்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் ஆதாரங்கள், 10,000 பேருக்கு தண்ணீர் இல்லை, விமான நிலையங்கள், அதேபோல் ஈரானில் இருக்கும் பந்தர் அப்பாஸ் துறைமுகம், ஈரானிலுக்கு இருக்கக்கூடிய கெஷம், அதே போன்று யாங்கி, அதே போன்று கர்க், ஷிர்க், எல்லா தீவுகளையும் அந்த கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய வழித்தடங்கள், ரோடுகள், ஃபோர்ட்டுக்கு போகக்கூடிய ரோடுகள், ஹெர்மூஸ் வளைகுடாவை கனெக்ட் பண்ணக்கூடிய சாலைகள் எல்லாத்தையும் அளித்திருக்கிறார்கள் ஈரான். அதற்கு பிறகும் ஈரானுடைய அதிபர் முஜிதபா கமைனி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்போது சொல்கிறார், ஈரான் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஈரான் மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் திட்டத்திற்கு பலியாகக்கூடாது.
அதான் சார், இதுக்கு முன்னாடி வந்து இந்த போர்ல வந்து அமெரிக்கா வந்து ஈரானோட ஸ்பேஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏன் அடிப்படை விஷயங்களை கை வைக்கிறாரு? ஈரான்கிட்ட குடிநீர் நிலையங்களை அடிக்கிறாரு, ஸ்கூல் அடிக்கிறாரு. ஆனால் ஏன் ட்ரம்ப் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு சார்? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இதுதான் கேள்வி. இதற்கு முன்பு நீங்கள் பாருங்கள், ஹெர்மூஸை சுற்றித்தான் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த ஹெர்மோஸ் மாகாணம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு மக்கள் வெளியே போக வேணான் இருக்காங்க. இப்போ காரணம், மக்கள் வாழுகிற நிலைகளையே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாலங்கள், ஆஸ்பத்திரிகள், ஏவுகணை தளங்கள் இப்படியே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹெர்மூஸை தாண்டி இப்போது எங்கே நடக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வி, பாலங்கள். இது பெரிய டிரான்ஸ்போர்ட், ஒரு வழித்தடம். எல்லா மக்களும் பாலத்தில் செல்ல வேண்டும், வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும். அதை அடித்தால் 6-7 பாலங்கள் காலி. ஒன்று, கேன்சர் இன்ஸ்டியூட் மருத்துவமனை காலி. அதே போன்று ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஈரான் விற்க முடியாது, காலி. அங்கே பிளாக்கெட் போட்டாச்சு. பந்தர் அப்பாஸுக்கு துறைமுகம் அடி, வந்த சரக்கு இங்கே வராது, எதுவுமே வராது. இணைக்கக்கூடிய சாலைகளையும் காலி செய்து விட்டார்கள். இன்னும் அமெரிக்கா சொல்கின்ற ஏவுகணை தளங்கள், அமெரிக்கா சொல்லக்கூடிய ரெடார் கருவிகள், டெலிகாம் சிஸ்டம், அதாவது இந்தியாவினுடைய பல பில்லியன் டாலர்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறைமுகம் சபாகர். இந்த சபாகர் துறைமுகத்தின் வழியாக இந்தியா கண்காணிக்கக்கூடிய சர்வைலைன் டெலிகாம், அதை அமெரிக்கா அடித்து காலி செய்துட்டு, நம் நாடு இதன் மூலம் பல கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை, பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நமக்கு லாஸ் ஆயிருக்கு. இப்போ ஏன் அமெரிக்கா மக்கள் பயன்படுத்துகிற சாலைகளை, துறைமுகங்களை, மருத்துவமனைகளை, இன்னும் எல்லாவற்றையும் அடிக்கிறார்களே? ஏன் சார் ட்ரம்ப் ஒரு குழம்பிட்டாருங்க, இதுக்கப்புறம் இந்த போர் என்ன பண்ணுறது தெரியல. எஸ், அது உண்மை. அமெரிக்கா வாழ் இவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கலிஃபோர்னியாவில் ஒரு கூட்டம் நடக்கிறது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு. அந்த கூட்டம் எமினன்ட் டிஸ்டிங்க்ட் அமெரிக்காவினுடைய சயின்டிஸ்ட் எல்லோரும் கூடி, அமெரிக்காவினுடைய இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ், அமெரிக்காவில் சரக்கு இல்லை, என்ன இல்லை, ஏவுகணைகள் இல்லை, தடுப்பு ஏவுகணைகள் இல்லை, ரெடாரிலும் ஏவுகணைகள் வேண்டும். அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிற தாட், இவற்றுக்கான ஏவுகணைகளை பொருத்தினால்தான் மேலே வரக்கூடிய ஏவுகணைகளை எதிர்ப்பாக மாறும். அது ரொம்ப டிமாண்ட் குறைவாக இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவின் பிரபலமான ஏவுகணை டொமோஹாக், அதுவும் இல்லை, மிக குறைவாக இருக்குது. ஒருவேளை அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட சீனா தைவான் நாட்டில் இந்த தாக்குதலை நடத்தினால் அமெரிக்கா சிக்கலை சந்திக்கும் என்ற ரிப்போர்ட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் என்ன முடிவெடுத்தார் தெரியவில்லை. இப்போது இறுதிக்கட்ட முடிவாக ஈரானை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று இரவு 8வது நாள், இன்று தாக்கினால் 9வது நாள். இந்த தாக்குதலினுடைய வீரியம் மிக கனக்கொடூரமான முறையில் இருக்கிறது. ரெண்டு நாட்டுக்கு. இதற்கு அமெரிக்கா தாக்குதலுக்கு சமநிலையில் ஈரான் தாக்கிவிடுகிறது. ஈரானால் தாக்கப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈரானால் தாக்கப்பட்டது, அதிக அழிவை சந்தித்தது பஹ்ரைன் அண்ட் குவைத், ஈரானால் தாக்கப்பட்டது ஜோர்டான், ஈராக்கிலும் சில நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். நல்ல கவனியர்கள். இப்போது மிக முக்கியமாக நேற்று நள்ளிரவு கடைசி கிடைத்த செய்தி, ஈரானை அழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வதென்று அமெரிக்கா தாக்கி கொண்டிருக்கிற போது இவர்கள் ஒரு ஏவுகணைகளை, மெனுவரபிள் ஏவுகணைகளை, பெரிய தளம் அல் உதீது தளம் கத்தர், 5வது கடற்படை தளம் பஹ்ரைன், மிகப்பெரிய இராணுவ தளம் குவைத், அதே போன்று அமெரிக்காவினுடைய F-16, F-15, F-18, F-22 ரெப்டார், இது மாதிரி வானளாவிய ஒரு பெரிய ஏர் சுப்பீரியாரிட்டியை அந்த பகுதியில் காட்டக்கூடிய தளம்தான் ஜோர்டானில் இருக்கிறது. அந்த ஜோர்டான் தளத்தின் பேர் அஷ்ராக். அங்கே அமெரிக்கா நேற்று இரவு மட்டும் 19 ஏவுகணைகளை அனுப்பினார்கள், 100 ட்ரோன்களை அனுப்பினார்கள். அது 3000 மீட்டருக்கு மேல் வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக தடுப்பு யூகங்கள் அமெரிக்காவினுடைய ஏவுகணை அதை நோக்கி பாய்ந்தது. 19ஐயும் ஒன்று ஒன்றா. அந்த நேரத்தில் அது ஒரு மெனுவரபிள், என்ன சொல்கிறது,
சூழ்ச்சி ஏவுகணை, அதன் மூலம் அதனுடைய வேகம் எவ்வளவென்றால் மேக் 15, ஒளியை விட 15 மடங்கு பவர். சரி, நிறைவான ஒரு கேள்வி சொல்லி முடிச்சிடறேன். அதை தடுக்க இயலவில்லை அமெரிக்காவால். அது எப்படி வரும் என்றால் வந்த வேகத்தில் இப்படி போயிடும், இப்படி போயிடும். அப்படி போனதின் விளைவாக நல்லா கவனிங்கள், அமெரிக்காவுடைய F-16, F-15 விமானங்கள் 3 காலி, அப்பாச்சி சாப்பர் காலி, 16 பேர் காலி, 400 பேர் படுகாயம். அதே போன்று அமெரிக்கர்கள் தங்கியிருக்கக்கூடிய குவைத்தின் இந்த மாதிரியான குவார்ட்டர்ஸ் நிறைய காலி. அமெரிக்கா எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஈரானில் 50 பேருக்கு மேற்பட்ட பொதுமக்கள் காலி, இராணுவ வீரர்களும் காலி. அமெரிக்கர்கள் இந்த அமெரிக்காவுடைய ஏவுகணைகளும் சரியவில்லை, தடுப்பணைகளும் சரியவில்லை, அமெரிக்காவுடைய F-15 காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மிக முக்கியமாக ஈரானிலிருந்து MQ-9 அதையும் காலி செய்து விட்டார்கள். அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 24 மில்லியன் அமெரிக்க டாலர். உளவு விமானம் 50,000 அடிக்கு மேல் நிற்பார்கள், அதை யாராலும் கண்களால் பார்க்க முடியாது. அதை ஈரான் காலி செய்து அழித்திருக்கிறது. அப்போது ஈரான் இவ்வளவு தொழில்நுட்பமாக அடிப்பதற்கு என்ன காரணம்? நமக்கு கடைசியாக கிடைச்ச செய்தி, ரஷ்யாவின் உதவி. உண்மைதான், ரஷ்யா உதவி செய்யலாம், அதே மாதிரி சீனாவும் உதவி செய்யலாம், தப்பில்லை. அடுத்த கருத்து என்னவென்றால், ரஷ்ய உதவிகளை பெற்றுக்கொண்ட அவர்கள், பெர்ஷியர்கள், ஈரானியர்கள் அதை உட்கிரகித்து தங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்கள் எல்லாவற்றையும் அளிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, அவர்கள் இப்போது சொல்கிறார்கள், ஈரானியர்கள் முஜித்தபா கமேனியும் பக்கர் கலிபாகும் எங்களுக்கு வாழ்வா சாவா. அப்படி ஒரு நிலை வரும்போது எங்கள் நாட்டினுடைய டீசால்ட்னேஷன் பிளான், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வயல், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம், பந்தர் அப்பாஸ் துறைமுகம், அதே அளவு சவுதி அரேபியாவை அடிப்போம், குவைத்தை அடிப்போம், பஹ்ரைனை அடிப்போம், துபாயை அடிப்போம், அபுதாபியை அடிப்போம். ஆனால் சார், இதெல்லாம் கேட்கும்போது ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்காதா? நம்ம என்னமோ ஈரானை சாதாரண நினைச்சோம், இன்னைக்கு இவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு ஒன்று அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? ட்ரம்ப் இப்பொழுது குழம்பி போய் கிடக்கிறார். எந்த அளவுக்கு அந்த குழப்பம் என்றால், அவர் உளவியல் ரீதியாகவும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் தனது மனோதிடனில் பெரும் நம்பிக்கையின்மையை இழந்து போகிறார். ஆகவே அவரை கொலை செய்வதற்கான திட்டத்தை நான் இறந்து போய்விட்டால், இது நடந்த ஒரு 10 நாள் 1000 ஏவுகணைகள் ஈரானை நோக்கி அடிக்க வேண்டுகின்றார்கள். அமெரிக்கர்கள் யாருக்கும் ஈரானை நோக்கி போர் செய்ய விருப்பம் அல்ல, எக்ஸப்ட் ட்ரம்ப். காரணம் என்னவென்றால், அந்த ஒப்பந்தத்தில், ஹெர்மூஸின் ஒப்பந்தத்தில் போட்ட அளவிற்கு இவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். அதை சரியாக செய்ய மறுப்பதாக அந்த தரப்பில் சொன்னாலும், அதன் மூலமாக இவர்கள் வசூல் செய்கிற டோல் மூலம் வருஷத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வரும். இத்தனை நாளாக ஈரான் அமெரிக்கா போர் போயிடும். இப்போ ஈரான் ஒரு மாஸ்டர் பிளான் போட போகிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் பண்ணால் நாங்கள் பதிலடி கொடுத்தோம். இப்போது ட்ரம்ப்பே தாக்குதல் பண்ணலாம். எப்படின்னா, ட்ரம்ப்புக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் துபாயில் இருக்குது. இப்போ அடுத்த டார்கெட் துபாய் பண்ணுறதுனால ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வரும், ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ அடுத்த கட்டமாக துபாய் தான் தாக்குதல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஈரான் சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? ட்ரம்ப்புக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் துபாயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கு, துபாயில் உறுதியாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்லலை, உண்மையிலே இருக்கு. ஆனால் அவர்களுடைய இலக்கு ஒரு தனி மனிதனை தாக்கி கிடையாது, ஒட்டுமொத்த சித்தாந்தத்துக்கு எதிரான போர். அமெரிக்கர்களின் சொத்து, அமெரிக்காவுடைய தேசத்தின் சொத்து. ட்ரம்ப் இதன் மூலமாக பெரும் லாபத்தை சம்பாதித்திருக்கிறார். ட்ரம்பினுடைய குடும்பம், ட்ரம்பினுடைய மகன், ட்ரம்பினுடைய மருமகன். எப்படின்னு கேட்டால், அவர்களுடைய இது ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அவர்கள் 500 பில்லியன் 50 லட்சம் கோடி அளவிற்கு சம்பாதித்திருக்கிறார்கள். எப்படி என்றால், நல்லா கவனிங்கள், இங்கே தமிழ்நாட்டில் சில ஆட்கள் ஒரு திட்டத்தை வருவதாக ஒரு இடத்தில் அறிவிப்பார்கள். அதற்கு முன்பு அதில் விமான நிலையம் வருகிறது, பஸ் ஸ்டாண்ட் வருகிறது. அப்படி இருக்கிறபோது இங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இடங்களை பர்ச்சேஸ் செய்துருவாங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கர். அதற்கு பிறகு எல்லோரும் வந்த பிறகு அதை அறிவிப்பார்கள். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த ஃப்ளக்சுவேஷன், தமிழில் சொல்ல வேண்டால் ஏற்ற இறக்கம், இதன் மூலமாக அவர்கள் இப்போது 50 லட்சம் கோடியை அவருடைய குடும்பம் சம்பாதிச்சிருக்கிறார். அப்போ இதுக்கப்புறம் ட்ரம்ப்போட மூவ் எப்படி இருக்கும் சார்? நிறைவான கேள்வி. ட்ரம்பினுடைய மூவ் சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடும். இதுவரை நடந்ததெல்லாம் போர் இல்லை, இனி நடக்க போகிறது, இப்போது நடந்து கொண்டிருப்பதுதான் போர்.
ஆனா விழுந்தாலும் இதுவரை நாம் பல மாதங்கள் பேசியிருக்கிறோம். அது போர் அல்ல. இப்போது நடந்திருப்பது மனித உயிர்களின் வேல்யூ. மனிதர்களால் ஒரு உட்கட்டமைப்பை அடிக்கின்றான். விமான நிலையங்கள் அடிக்கின்றார்கள், ரிஃபைனரிஸ் அடிக்கின்றார்கள், அணு ஆயுத நிலைகளை அடிக்கின்றார்கள், துறைமுகங்களை அடிக்கின்றார்கள், மருத்துவமனைகள் ஈரானில் அடிக்கப்பட்டிருக்கிறது, கனெக்டிவ் ரோட்ஸ் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதி சாலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் ஆதாரங்கள் அடிக்கப்படுகிறது. இப்போது இதற்கு முன்பு நாம் இதே கிங்ஸில் பேசினது அவ்வளவும் ஹெர்மூஸ் அதையும் ஒரு பாதி தான். அங்கிருந்து ஒரு சொட்டு எண்ணெயும் இவர்கள் கப்பலும் போக முடியவில்லை, அமெரிக்க கப்பல்களும் போகாது. இப்போது ஈரானியர்கள் சொல்கிறார்கள், ஹெர்மூஸ் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு பிரயோசனப்படாத ஹெர்மூஸின் வழியாக உலகின் எந்த கப்பல்களும் போகாது. இப்போ அடுத்த அவர்கள் ஆயுதம் என்னவென்றால், மலிக் அல் ஹவுதியின் மூலம் ஹவுதிக்களை, ஏமனை அவர்களுடைய ஆட்கள், ஹிஸ்புல்லாவுடைய ஆட்கள் உலகத்தினுடைய வழித்தடங்களில் 25 விழுக்காடு பயணித்தது ஹெர்மூஸ். உலகத்தின் வழித்தடங்களில் 10% ட்ரேடிங் செய்ய போகிறது பாப் அல் மந்தப் என்று அழைக்கப்படுகிற இந்த ரெட்சி. இப்போ இந்த ரெண்டையும் அவர்கள் முடக்கிவிட திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானுடைய ப்ராக்சிகள் வலிவானவர்கள், ஹிஸ்புல்லாவும் சரி ஹவுதியும் சரி. அப்படி வருகின்ற போது எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து மத்திய தரைக்கடலில் UAE போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பெரும் சேதாரத்தை சந்திக்கும். அதே போல் மிக மோசமான நிலைக்கு CNG சப்ளை செய்கிற உலகத்தின் 90% இயற்கை எரிவாயு கொண்டிருக்கக்கூடிய கத்தர் பெரும் பிரளயத்தை சந்திக்கும். அப்படி பண்ணுகின்ற போது தங்களுடைய பாஸ்ட்டை கேட்பாங்க, டொனால்ட் ட்ரம்ப்ட, மிஸ்டர் ட்ரம்ப், நீங்கள் நடத்துகிற போர் சரிதானா? எங்கள் நாட்டில் எந்த வளமும் இல்லை, வியாபாரம் செய்ய முடியல, இறக்குமதி செய்ய முடியல, ஏற்றுமதி செய்ய முடியல, ஆஸ்திரேலியாந்து வரக்கூடிய மீட்டு கோட்டு எதுவுமே எங்கள் நாட்டுக்கு வரல. அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே டொனால்ட் ட்ரம்புக்கு மீது இந்த பாரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு அரபுகள் தயாராவார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அரபுகள் தயாராகும் போது அரபுகளுடைய முதலீடு அங்கே இருக்குது, டொனால்ட் ட்ரம்பினுடைய சொத்துக்களும் கூட இங்கே இருக்குது. எங்கே? துபையில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது. டொனால்ட் ட்ரம்பு மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய பல சர்வீஸ் ஓரியன்டட் சென்டர்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், அமேசான் மற்றும் உண்டான பல்வேறு கம்பெனிகள், கூகுள் போன்றவை, ஆரக்கிள் போன்றவை, BMW, எல்லா கம்பெனிகளும் இங்கே இருக்கிறது. அவைகள் அனைத்தும் தொழில் ரீதியாக பாதிக்கப்படும். ஈரான் திட்டமிட்டு எந்த பக்கம் நம்ம அந்த போருக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஈரானும் தாக்கி கொண்டிருக்கும் என்று தான் நம்பினோம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஈரான் என்ன செய்தது? அமெரிக்கா எங்கெல்லாம் தளங்களை வைத்திருக்கிறோ அந்த நாடுகளை அடைத்தார்கள். அந்த நாடுகளை அடிக்கும்போது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இது யாரும் நினைக்கல. அமெரிக்கா அடிக்கும், ஈரான் அடிப்பார்கள் நினைத்து கொன்ற போது கத்தரை தாக்கினார்கள், அல் உதீதை தாக்கினார்கள், அராம்கோவை தாக்கினார்கள், அதே மாதிரி UAE தாக்கினார்கள், பஹ்ரைனை தாக்கினார்கள். இப்போ அந்த நாடுகளுக்கு தங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இது பாரிய அழுத்தத்தை ட்ரம்புக்கு ஏற்படுத்தும். ட்ரம்பு யார் சொல்லி கேட்கிறார் என்று தெரியவில்லை. ஆகவே இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு வரலாறாகத்தான் முடியப் போகிறது. ஈரான் இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை, இருப்பதையும் இழந்துவிட்டு நாம் நாடோடிகளாக போகலாம் என்ற நினைப்பில் அவர்கள் ஒரு அறிக்கையை சவுதிக்கு விட்டிருக்கிறார்கள். நீங்கள் கடந்த காலம் 30க்கு முன்பு எப்படி ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்தீர்களோ, வெறும் காலில், இப்போது செருப்பை போட்டுக்கொண்டு ஒட்டகத்தை மேயுங்கள், நாங்கள் உங்களை விடமாட்டோம். இப்பொழுது தெரிகிறதா? கடந்த கால போர் அல்ல இது, இது நிகழ்கால போர். கடந்த கால போரை போன்று சாதாரண போர் அல்ல, இது நிகழ்காலத்தின் என்ன நடக்கிறது என்று எதிர்பார்க்கிற போர். இதுதான் இன்று காலை வரைக்கும் நமக்கு கிடைத்த செய்தி. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா போரை பற்றியும் முக்கியம், அமெரிக்கா வரலாறு ஒரு நீண்ட வரலாறு, ஆனால் அந்த வரலாற்றை வந்து ஒரு கருப்பு வரலாறாக மாற்ற போகிற ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயம் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.